கடந்த 2025 கடந்தன்னு சொல்லக்கூடாது, இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு 2025. இந்த 2-3 மாதமாக வந்து படங்கள் தென்னிந்திய மொழிகளில் மட்டும் இல்லை, இந்திய எந்த மொழிகளிலுமே சரியான படங்கள் வர ஆரம்பிக்கல. பெரிய நடிகர்கள் நடித்த படங்கள் எல்லா மொழியிலையும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. என்ன காரணம்னா, இந்த கொரோனா பீரியடில் ஓடிடின்னு ஒரு புது பிளாட்ஃபார்ம் வந்த உடனே ஒரு பெரிய விலைக்கு வாங்க ஆரம்பித்தாங்க. பெரிய விலைக்கு ஆரம்பிச்சுன்னு இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நடிகர்களுக்கு கொடுத்த சம்பளத்தை 5 மடங்கு 6 மடங்கு 7 மடங்கு அதிகப்படுத்திட்டாங்க எல்லா தயாரிப்பாளர்களும். அதாவது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 8 கோடி ரூபா வாங்கிட்டு இருந்த ஒரு நடிகருக்கு 50 கோடி ரூபா கொடுக்கறது, 50 கோடி ரூபா வாங்கிட்டு இருந்த நடிகருக்கு 150 கோடி 200 கோடின்னு கொடுக்கறது. இப்படி சம்பளங்கள் அதிகப்படுத்த ஆரம்பிச்சு இவங்க என்ன பண்ணால் கண்ணா பின்னான்னு ஓடிடி விற்கிது ஓடிடி விற்கிது. உதாரணத்துக்கு தனுஷனுடைய ஜகமே தந்திரம்னு ஒரு படம் வந்தது அந்த கொரோனா டைமில். ஸ்ட்ரெயிட்டாக வந்து அது வந்து நேரடி ஒளிபரப்பு பண்ணாங்க. 54 கோடி என்னமோ அந்த படத்துக்கு விலை கொடுத்தாங்க அவங்க அந்த டைமில். அதே டைமில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகி வந்த இன்னொரு படம், அந்த படத்துக்கு 10 கோடி கொடுத்து வாங்கினாங்க. ஆனால் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த 10 கோடி கொடுத்து வாங்கின படத்தை காட்டிலும் 50 கோடி கொடுத்து வாங்கினதுக்கு இந்த 10 கோடி படம் தான் அதிகமாக வியூவர்ஸ் இருந்தது. ஏன்னா தியேட்டருக்கு வந்ததுக்கப்புறம் மவுத் டாப் வந்ததுக்கப்புறம் இது அப்புறம் அவங்களுடைய கொள்கையை எப்படின்னு சொல்லிட்டுனா, முதல்ல ஆரம்பத்தில் வந்து ஒரு 50 வருஷம் சொல்லுவாங்க, டீயை வந்து இலவசமாக கொடுப்பாங்களாம் மில் தொழிலாளிகளுக்கெல்லாம். டீ இலவசமாக கொடுத்து போட்டு அது அதனுடைய சுவை தெரிஞ்சதுக்கப்புறம் அது காலனா அரையனா ₹1 வச்சு அது விற்பாங்களாம். அந்த மாதிரி தான் ஓடிடி பிளாட்ஃபார்ம் பண்ணாங்க. அதாவது ஓடிடியில் வந்து படங்கள் உடனே வந்துடும், புது படம் வருது அப்படின்னு சொல்லி சந்தாதாரர்கள் எல்லாம் இவங்க சேர்த்திட்டு, சந்தாதாரர்கள்லாம் சேர்ந்ததுக்கப்புறம் ஓடிடியில் என்ன பண்ணாங்க, படம் வாங்காமல் இப்படி நிறுத்திட்டாங்க டக்குன்னு. இந்த வருஷம் ஒரே டைமில் அவங்க எல்லாம் யூனியன் ஆகி எந்த படம் வாங்குறது கிடையாது. இவங்க என்ன பண்ணாங்க, தயாரிப்பாளர்கள் சம்பளத்தை கண்டபடி வச்சு கொடுத்துட்டாங்க. டெக்னீஷியன் எல்லா பக்கம் சம்பளம் ஜாஸ்தி. இப்போ என்ன ஆகுது, ஓடிடி வியாபாரம் கிடையாது. ஓடிடி வந்ததுக்கப்புறம் சேட்டலைட் சினிமா விற்கிறது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அது ஒரு சைடு வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி. காரணம், சேட்டலைட்டில் படம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுனா 2.5 மணி நேரத்து படத்துக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் விளம்பரம் போட்டு அந்த டைமில் தான் பார்க்க முடியும். ஆனால் ஓடிடியில் அப்படி இல்லை, எப்போ வேணால் படம் பார்க்கலாம், விளம்பரமே கிடையாது. ஸோ சேட்டலைட்டில் நம்ம படம் பார்க்குற குறைஞ்சி போச்சு. சேட்டலைட்டினோட படுபாதாளத்துக்கு வீழ்ச்சி அடைஞ்சிச்சு. ஏற்கனவே 5 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டு படத்தை 50 லட்ச ரூபாய்க்கு வாங்குறது கூட அவங்க இல்லை சேட்டலைட்டுக்காரர். ஸோ வியாபாரத்தினுடைய எல்லா இடமும் முடங்கி போச்சு. ஓடிடிக்காரர் வாங்குறது கிடையாது, சேட்டலைட் வாங்குறது கிடையாது. இந்த மாதிரிலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளரும் அந்த பழைய பட்ஜெட்டு செலவு பண்ணி போட்டு இப்போ இந்த ஒரு வருஷமாக அண்டர் ப்ரொடக்ஷன் அத்தனை படங்களும் இப்போ பெண்டிங் நிற்குது. படம் காப்பி எடுத்து வச்சாச்சு. இந்த முன்னணி நடிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த 10 பேர், இவங்க படங்களுக்கு தான் ஓடிடி வியாபாரம் நடக்குது, இவங்க படங்களுக்கு தான் வியாபாரம் நடக்குது, வெளியில் புறகொண்டா பேசி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துப்படி. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த முன்னணி எல்லாருமே இந்த 40 கோடி 50 கோடி 25 கோடி 100 கோடி 150 கோடி வாங்கினவங்க ஒருத்தருக்கு கூட ஷூட்டிங் கிடையாது. எல்லோரும் வீட்டில் உட்காந்துருக்காங்க. ஏன்னா எல்லா தயாரிப்பாளரையும் காலி பண்ணிட்டாங்க. இருந்த தயாரிப்பாளர் எல்லாம் காலி பண்ணிட்டாங்க. இப்போ ஒரு லைக்கான ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி 1000 கோடி ரூபாயோட தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. இன்றைக்கி டோட்டலாக அந்த கம்பெனியில் வந்து இருந்துட்டு படமே எடுக்காமல் கம்பெனி வெயிட் பண்ணுறாங்க அவங்க. ஏன்னா மிகப்பெரிய லாஸ். அப்போ என்ன ஆகுது, இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனி வந்தவங்களையும் சேர்த்து இவங்க காலி பண்ணிட்டாங்க. இந்த பெரிய நடிகர்கள் தான் இது பண்ண வேலை. இவங்களுடைய பெரிய நடிகர்கள் எப்படின்னு சொல்லிட்டுனா, பொன்முட்டையிடம் விடுறாங்க ஆற்று, அந்த வாத்தை அறுக்கிற மாதிரி அறுத்துட்டாங்க எல்லாம் இந்த 2-3 வருஷத்தில். சும்மா சௌரியத்துக்கு சம்பளம் கேட்க வேண்டியது. அவங்களும் அது கொடுத்தாங்க. கொடுத்து என்னாச்சு, அந்த வியாபாரம் நின்ன உடனே அவங்களால யார் ரிலீஸ் பண்ண, உதாரணம் உங்களுக்கு தெரியும், போன வாரம் அந்த ஜூனியர் பாலையா அவருடைய படம் ரிலீஸ் ஆக வேண்டிய படம் நின்று போச்சு. தெலுங்கு தமிழ் எல்லா மொழியிலும் வர வேண்டிய படம் இந்த வெள்ளிக்கெல்லாம் வேறு படமே கிடையாது. அந்த ஒரே படம் தான் தியேட்டர்களுக்கு. அந்த படம் திடீர்னு நைட், இன்னும் சொல்ல போனால் அடுத்த நாள் அவரே வந்து இறங்கி ஹீரோவே இறங்கி வேலை செஞ்சு பார்த்தார். ஒன்றும் நடக்கல. காரணம் என்ன, 30 கோடி ரூபா ஒரு கம்பெனிக்கு, ஃபைனான்ஸ் கம்பெனிக்கு பணம் செலுத்தணும், தயாரிப்பாளர்கள் செலுத்த முடியல. அதனால் படம் ரிலீஸ் நின்று போச்சு. ரிலீஸ் ஆச்சுன்னா என்னமோ அந்த படத்துக்கு எந்த படமாக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் படமாக இருக்கட்டும், ரிலீஸ் நின்று மறுபடியும் வந்துன்னு சொல்லிட்டுனா ஒரு சின்ன ஜர்க் இருக்குது அந்த படத்தில். சரியான தேதியில் ரிலீஸ் ஆனால் தான் அதனுடைய பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கும். இப்படி எல்லாம் ஆகிட்டு இருக்குது. தியேட்டர்களுக்கு படங்கள் கிடையாது இன்றைக்கி. இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலே கட்டணம் குறைவான மாநிலம் தமிழ்நாடு தான். இங்கேயே வந்து தியேட்டர்கள் எந்த தியேட்டர் சிங்கிள் தியேட்டர்களாக மூடக்கூடிய நிலைமைக்கு வந்தாச்சு. இதுக்கெல்லாம் அத்தனை காரணங்களும் இந்த பெரிய நடிகர்களும் டெக்னீஷியன்கள் தான். நீங்கள் வந்து தயாரிப்பாளரை வாழ வைக்கணும்னு நினைங்க. அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி சினிமா இந்த மோசமாக போயிருக்காது. அதுக்காக தான் நாங்கள் என்னங்கிறேன்னு போட்டிங்கன்னா, இன்னும் சொல்லப்போனால் ஓடிடி பிளாட்ஃபார்ம் 8 வாரம் கழிச்சு பண்ணுங்கன்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம். இந்த 5 வருஷமாக நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஹிந்தியில் இருக்குதே, நீங்கள் அந்த மாதிரி காது கொடுத்தே கேட்கல. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த தயாரிப்பாளர் கவுன்சில் இருக்கிறவங்களாவது ஓரளவுக்கு ஒத்து வர்றாங்க. இந்த ஆக்டிவ் ஃபிலிம் ப்ரொடியூசர் கவுன்சில் இருக்கிறவங்க அவங்க இருந்துக்கிட்டு இல்லை ஒரு 4 பேர் அவங்க இந்த பெரிய நடிகர்கள் வச்சு எடுத்துகிட்டு இல்லை எங்களுக்கு ஓடிடி விலை கிடைக்குது, அதனால் நாங்கள் 4 வாரத்துக்கு கம்மியாக 4 வாரத்தில் போடுவோன்னு சொல்லி உட்காந்துட்டு இப்போ அந்த 4 பேருமே படத்தை எடுத்து வச்சு உட்காந்துருக்குறாங்க. அவங்க படமே வியாபாரமாக மாட்டேங்குது.
அவங்க படமே ரிலீஸ் பண்ண முடியல. இதுதான் நிதர்சனம். இதை தான் நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கிறோம். ஓடிடிக்கு ஒரு சின்ன டைம் கேப் கொடுத்து பண்ணுங்க, சம்பளங்களை குறைங்க, சம்பளங்கள் இந்த சம்பளம்லாம் கட்டுப்படி ஆகுதுன்னு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட், தயாரிப்பாளர்களை வந்து பொதுவாங்களே சொல்லுவாங்களே, இதில் மிகப்பெரிய சிரமத்துக்கு உள்ளாக்க வேண்டியது. ஒரு படம் ஆர்டிஸ்ட் வந்தாங்கன்னு சொல்லிட்டுனா, ஒரு ஹீரோயின் இருக்காங்கன்னு சொல்லிட்டுனா, பாம்பேலேருந்து ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் வந்தாங்கன்னு சொல்லிட்டுனா, நீங்கள் ஒரு சம்பளம் வாங்குறீங்க, 1 கோடியோ 2 கோடியோ சம்பளம் வாங்குறீங்க. நாங்கள் யாருக்கு ஏன்னு சொல்ல மார்க்கெட்டுக்கு வாங்குறேங்கிறீங்க, தாராளமாக வாங்குங்க, வேணான்னு சொல்கிறதில்ல. ஆனால் அந்த ஹீரோயின் கூட வரக்கூடிய ஹேர் ட்ரெஸ்ஸர், அந்த ஹேர் ட்ரெஸ்ஸருக்கு ஒரு நாளைக்கு பேட்டா 25,000 30,000 ரூபா பேட்டா மட்டும். அந்த ஹேர் ட்ரெஸ்ஸுக்கு கொடுக்குற சம்பளம் தனி, பேட்டா 30,000 நான் கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி பவுன்சர், ஒரு ஹீரோ வந்தாருன்னா அந்த ஹீரோனுடைய 5 பவுன்சர் 6 பவுன்சர். எம்ஜிஆர் காலத்தில் வந்து எம்ஜிஆருக்கு வந்து குண்டு கருப்பையா, குண்டுமணி எல்லாரும் பாதுகாவலராக வருவாங்க. சம்பளம் எம்ஜிஆர் தான் கொடுத்துட்டு இருந்தார். படத்தில் நடிப்பாங்க, அதுக்கு மட்டும் தான் சம்பளம் வாங்குவார். இன்றைக்கி இவங்க அப்படி இல்லை, 6 பவுன்சர் ஹீரோ கூட வருவாங்க. 6 பவுன்சருக்கு தயாரிப்பாளர் தான் சம்பளம் பேட்டா கொடுக்கணும். நீங்கள் சம்பளம் வாங்குறது 10 கோடி 15 கோடி 20 கோடி சம்பளம் வாங்குறீங்க, அப்புறம் இதுக்கு அந்த பேட்டா அவர் தலையில் கட்டுறீங்க. பெட்ரோல் அலவன்ஸு, வீட்டிலேருந்து இவங்க சொந்தக்காரில் வந்தாங்கன்னு சொல்லி அன்றைக்கெல்லாம் என்னன்னா கம்பெனிலேருந்து கார் அனுப்புவாங்க, கம்பெனிலேருந்து கார் அனுப்புவாங்க, கம்பெனி காரில் ஏறி வருவாங்க. இப்போ இவங்க வந்து கொஞ்சம் அந்த பெரிய அளவில் சம்பளம் வாங்குறாங்க, நல்லா தாராளமாக உங்கள் சொந்தக்காரில் வாங்க. ஆனால் சொந்தக்காரில் வந்து நீங்கள் வந்து தயாரிப்பாளர்கிட்ட பெட்ரோல் பேட்டர்ன் வாங்குறீங்க. இப்படி ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தயாரிப்பாளர் ரத்தத்தை உறிஞ்சிட்டீங்க. இன்றைக்கி தயாரிப்பாளர்களே இல்லை. தயாரிப்பாளர் விரல் விட்டு எண்ணக்கூடிய நல்லா இருந்த எல்லா கம்பெனியும் இன்றைக்கி காணாமல் போயிடுச்சு. யார் காரணம்? நீங்கள் தான் காரணம். இனியாவது மாறுங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டுனா, செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு ஜூம் மீட்டிங் போட்டுருக்கு தியேட்டர் ஒன்று சார்பில். தயாரிப்பாளர்கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கு. இன்னைக்கு காலையிலேருந்து நிறையா தயாரிப்பாளர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பேர் சொல்ல வேண்டிய முன்னணி தயாரிப்பாளர் கூப்பிட்டாங்க. சார் எங்களால் பேச முடியல, ஏன்னா நாங்கள் மறுபடியும் அந்த நடிகர்கிட்ட கால் ஷீட் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது, அந்த ஹீரோயின் நாங்கள் போய் நிற்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இல்லை நமக்கு வந்து படம் எடுக்கிறங்கிற ஆசையே கிடையாது. நான் படம் எடுக்க போகிறது என்ன காரணம்னா, நமக்கு நல்லா தெரியும் 40 வருஷத்துக்கு மேலே நான் சினிமாவுக்கு வந்துட்டு போய் இந்த காலத்தில் இருந்த சினிமா வேறு, இன்றைக்கி இருக்கிற சினிமா வேறு. இப்போ ஏவிஎம் சரவணன் சார் படம் இல்லாமல் ஏவிஎம் படம் எடுக்க வந்தாங்க. கோடிக்கணக்கில் அவங்க கடவுள் பண்ணிட்டு நல்லா இருக்கிறாங்க. அவ்வளோ பெரிய கம்பெனி படம் எடுக்க மாட்டேங்குது, ஏன்னா நிச்சயமாக நஷ்டம் தெரியுது. எதுக்கு அவங்க படம் எடுக்கிறாங்க? ஆர்பி சௌத்ரி தமிழில் 99 படம் எடுத்திருக்காரு. இப்போ 99 விஷால் வச்சு பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த படம் கூட அவருடைய பேனரில் வருது வழியா, அந்த படத்தினுடைய பார்ட்னருக்கு வேற ஆளுங்க அப்படி தான் எடுக்கிறார் வழியா. சொந்த படம் எடுக்கிறதுக்கு இன்றைக்கி யாருமே விரும்புறதில்லை, நல்ல கம்பெனிக்காரங்களாம். ஏன்னா இவங்க பண்ணக்கூடிய இந்த செலவினங்கள் ஒரு சைடு, இன்னொரு பக்கம் நடிகர்கள் சம்பளங்கள், டெக்னீஷியனுடைய சம்பளங்கள், மொத்தத்தில் தமிழ் சினிமா மட்டுமில்லை தென்னிந்திய சினிமாவும் இன்றைக்கி வந்து அதில் பாதாளத்தில் இருக்கிற அளவுக்கு நிலைமை ஆகிப்போச்சு. இதை சீர்திருத்தணும்னா எல்லாம் இனி சீர்திருத்திடுவாங்க. ஏன்னா இந்த வருஷமே இந்த நடிகர்களுக்கு சம்பளம் கொடுக்குற யார் ரெடி இல்லை. எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுனா பர்சன்டேஜுக்கு வந்துட்டாங்க. நாங்கள் சொல்லிகிட்டே இருந்தோம் ரொம்ப வருஷமாக, பர்சன்டேஜுக்கு வாங்க, விகிதாச்சாரத்தில் சம்பளம் வாங்கன்னு உடனே சொல்லிடுவாங்க. தியேட்டர்லேருந்து எங்களுக்கு சரியாக கணக்கு வர்றதில்ல. இது அந்த காலத்துலேருந்து இது ஒரு பல்லவி பாடிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ தான் பூரா தியேட்டர் கம்ப்யூட்டரைஸ் ஆகிடுச்சா. இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு இருக்கிற தியேட்டர்களில் 70% தியேட்டர் மல்டிப்ளெக்ஸ் தான். அத்தனை மல்டிப்ளெக்ஸ்லேயும் ஆன்லைன் டிக்கெட் தான். நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. 30% தியேட்டர் தான் இன்றைக்கி வந்து சின்ன தியேட்டருக்கு, ஏன்னா எல்லாம் சின்ன தியேட்டர் காலி பண்ணிட்டீங்க. 30% தியேட்டர் தான் இருக்குது. அதனால் நீங்கள் கணக்கு கொடுக்கல, பணம் வரலன்னு நீங்கள் பேசிகிட்டு இருக்க முடியாது. அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. அதனால் இது ஏதாவது ஒரு விதத்தில் வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் முதல் திரையரங்கு உரிமையாளர் சார்பில் 2-3 மீட்டிங் வச்சுருக்கோம். செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பேசிட்டு, சனிக்கிழமை அன்றைக்கி இன்றைக்கி ஃபோன் பண்ணி பேசினாங்க. தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து, விநியோகஸ்தர் சங்கத்திலேருந்து, திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தில் 3 பேர் உட்காந்து தமிழ் சினிமாவை ஒரு சீர்படுத்தணும் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய விருப்பம். பூனைக்கு யார் மற்றும் மணி கட்டுறதுன்னு நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம் சார். நீங்கள் வந்து தியேட்டர் உரிமையாளர் சங்கத்திலேருந்து நீங்கள் வந்து ஆரம்பிச்சிட்டீங்க, நீங்கள் வாங்க சார் எல்லோரும் உட்காந்து பேசலாம்னு சொல்லியிருக்காங்க. அநேகமாக இந்த வாரத்துக்குள்ளே ஒரு 2-3 மீட்டிங் இருக்கும். இல்லை சென்னையில் மீட்டிங் இருக்கும். இன்னும் டேட் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல. அடுத்த வாரம் வெள்ளி சனியில் வைக்கலான்னு சொல்லி டென்டேட்டிவாக பேசியிருக்கோம். நாளைக்கு, ஏன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போச்சா, நாளைக்கு தான் உட்காந்து எல்லாருமே பேசுவாங்க. அவங்க தயாரிப்பாளர் சங்கத்தில் பேசி, தயாரிப்பாளர், விநியோகஸ்தர், திரையரங்கு உரிமையாளர்கள் முத்தரப்பும் உட்காந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கலான்னு இருக்கோம். நடிகர்களுக்கான சம்பளம் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சம்பளமே இல்லை, அப்புறம் தான் குறைக்கிறது பற்றி வாய்ப்பு. அவங்க பர்சன்டேஜ் தான் வந்தாங்க, இனிமேல் லாபத்தில் பங்கு அந்த மாதிரி தான் வரும். ஆனா இப்போ நிறைய படங்கள் பாத்தீங்கன்னா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகாம ஓடிடில ஏகப்பட்ட படங்கள் வருது. அது போக இந்த வெப் சீரிஸ்ன்னு சொல்லிட்டு அது பெருசா ஆக்குபை பண்ணியிருக்கேனா, இதை எப்படி பாக்குறீங்க? இதுக்கு என்ன மாற்றம்? இல்லை, இது வந்து யாரு தடுக்க முடியாத ஒரு மாற்றம்.
வெப் சீரிஸ் ஆகட்டும், சீரியல்ஸ் ஆகட்டும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவி வந்தப்போ டிவியில் வந்து நெடுந்தொடர்கள் வந்துட்டு இருந்தது. சித்தி மாதிரி நெடுந்தொடர் நிறைய வர ஆரம்பிச்சது. ராமாயணம் மாதிரி ராமாயணம், மகாபாரதம் அந்த மாதிரி நிகழ்ச்சி. அது மாதிரி இப்போ வெப் சீரிஸ் எல்லாம். இதெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. இப்போ நிறைய படம் நீங்கள் டிவிக்கு தேட்டருக்கு வராமல் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி காலமெல்லாம் போயிடுச்சு. இப்போ எல்லாம் அவங்க நின்ட்டாங்க ஓடிடியில். தேட்டருக்கு போய் தான் நாங்கள் வாங்குவோம் அப்படின்னு இப்போ ஸ்டெபனாக நிற்கிறாங்க அவங்க. இல்லைன்னா தியேட்டரில் ஆகிற வசூல் அனுசரிச்சு, உதாரணத்துக்கு ஒரு படம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு 80 கோடி ரூபா வசூல் பண்ணி வைங்க. அந்த 80 கோடிக்கு ஒரு ஸ்லாப் வச்சுருப்பாங்க, அந்த விலை கொடுப்பாங்க. சப்போஸ் அந்த படம் 40 கோடி தான் வசூல் ஆச்சுன்னா அந்த பேசுகிற விலையில் பாதி தான் கொடுப்பாங்க. 20 கோடி தான் வசூல் ஆச்சுன்னா பேசுகிற விலையில் 25 ரூபா. ஸோ பேசுகிற விலை கூட நிரந்தரம் கிடையாது. இனிமேல் விலை பேசுவோம், ஆனால் வசூல் அனுசரிச்சு தான் உங்களுக்கு பணம் கொடுப்போம் அப்படின்னு நின்ட்டாங்க அவங்க. பெரிய வீழ்ச்சி, சாதாரண வீழ்ச்சியெல்லாம் கிடையாது, பெரிய வீழ்ச்சி. திரையரங்களை வந்து கட்டுப்படுத்துறது, இது விஞ்ஞான வளர்ச்சி யாரும் கட்டுப்படுத்த முடியும்? ஒருத்தர் கட்டுப்படுத்த முடியாது. நாம் என்ன பண்ணணும்னு போட்டுட்டுனா, ஒரு நியாயமான சம்பளம் வாங்கிட்டு போ. ஒரு படங்கள் வந்து பார்த்தீங்கன்னு போட்டுட்டுனா, சின்ன சின்ன படங்கள் எத்தனையோ படங்கள் நல்லபடியாக ஓடி உங்களுக்கு நீங்களே பார்த்தீங்க. போன வருஷம் ஒரு தலைவன் தலைவி, ஒரு லப்பர் பந்து, ஒரு குடும்பஸ்தன், இந்த மாதிரி நிறைய படத்து பேர் எனக்கு ஒரு 5-6 படம் தான் சொல்ல முடியுது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன பட்ஜெட் படங்கள், 5 லட்சம் 5 கோடி 10 கோடியில் எடுத்த படங்கள். நீங்கள் இந்த 150 கோடி 200 கோடி படம் போன வருஷம் வந்த படங்கள் எல்லாமே 10 படத்தில் 9 விட ஃபெயிலியர் லாஸ்ட் இயர். என்ன காரணம்? ஃபெயிலியருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு 250 கோடின்னு வைங்க, மொத்த வியாபாரமே அந்த தயாரிப்பாளருக்கு 150 கோடி தான் வருது. வியாபாரம் வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. ஓடிடிக்காக தான் சொன்னேன், 50 கோடி ரூபாய்க்கு ஓடிடி வாங்கிட்டு இருந்த படத்தை இன்னைக்கு 15 கோடி கேட்குறான் ஓடிடியில். அவங்கெல்லாம் ஒரு யூனியன் ஆகிட்டாங்க. அவங்க ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே ஒன்றாயிட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம், அதைத்தான் நாங்கள் என்னங்கிறோன்னா, தயாரிப்பாளர்கள் நல்லா இருந்தால் தான் இந்த சினிமாவே நல்லா இருக்கும். இன்றைக்கி தயாரிப்பாளர் யாருமே நல்லா இல்லை. இப்போ நீங்களாம் இண்டஸ்ட்ரிக்கு வந்து 20 வருஷம் நிறைய பேர் இருக்கீங்க. இந்த 20 வருஷம் இந்த தயாரிப்பாளர்கள் இன்றைக்கி யார் படம் எடுத்துகிட்டு இருக்கா சொல்லுங்கள்? குறிப்பிட்ட மாதிரி ஒருத்தர் 2 பேர் தான். மீதி எல்லாருமே காணாமல் போயிட்டாங்க. என்ன காரணம்? அபரிதமான செலவு, லாபமே கிடையாது, கை முதல்ல இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு. தயாரிப்பாளர் சங்கம் சேர்ந்து முடிவு பண்ணி ஓடிடிக்கெல்லாம் படம் கொடுக்க மாட்டா, இல்லை பெரிய வேலைக்கு தான் கொடுப்பேன்னு அந்த மாதிரி தான் முடிவு பண்ணுறாங்க. நடக்காது. அவன் ஒரு பெரிய வேலைக்கு தான் கொடுத்தேன்னு போட்டுட்டுனா வாங்க மாட்டாங்க. அவங்க தயாரிப்பாளர்கள் அந்த மாதிரி ஒற்றுமையாக இருந்து பண்ண சொன்னாலுமே அவங்க எங்களுக்கு வேண்டாம், எங்களுடைய சீரியஸ் இருக்குது, நான் பண்ணிட்டு போகிறேன்ட்டு போயிடுவாங்க அவங்க. ஆமாம், அதுதான் மெயின். பெரிய ஹீரோக்களுக்கு வந்து பண்ணோம்னாலுமே ஓடிடி வாங்க மாட்டேங்கிறாங்க. பெரிய ஹீரோக்கள் வச்சு பண்ணோமே ஓடிடி வாங்க மாட்டேங்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், சூர்யாவுடைய பிளாக்கு ஓடிடி வாங்காமல் நின்றுட்டுருக்கு. கார்த்தினுடைய சர்தார் 2 நின்றுருக்கு. இந்த மாதிரி இப்போ எடுத்துகிட்டு இருக்கிற அண்டர் ப்ரொடக்ஷன் இருக்கிற படங்கள் எந்த படமும் ஓடிடி வியாபாரம் இல்லை. இப்போ விஷால் பண்ணிட்டு இருக்க மகுடம் நம்ம வியாபாரம் ஆகலை. ஆச்சா, இப்போ பெரிய நடிகர்கள் எல்லாருமே சும்மா தான் இருக்காங்க. இப்போ ரஜினிகாந்த் எடுத்துகிட்டு போட்டால் ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காருன்னா, இவங்கெல்லாம் ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் மட்டும் நடிச்சுட்டு பெரிய சம்பளம் வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க. இப்போ கமல் சார் ஒரு படமும் அண்டர் ப்ரொடக்ஷன் கிடையாது. அஜித் படம் ஒன்றுமே கிடையாது, ஷூட்டிங்கே கிடையாது. சிவகார்த்திகேயன் படம் எதுவும் ஷூட்டிங் கிடையாது. சிவகார்த்திகேயன் படம் ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல, சிம்பு படம் ஆரம்பிக்க வேண்டிய படம் ஆரம்பிக்கல. என்ன காரணம்? தயாரிப்பாளர்களுக்கு அபரிதமான பட்ஜெட்டு. ஸோ ஆரம்பித்தா கட்டுப்படி ஆகாது அப்படின்னு இந்த பெரிய முன்னணி நடிகர்கள் யாருடைய படமும் இப்போ ஷூட்டிங்கில் இல்லை. அடுத்த வருஷம் இன்னும் மோசமாக இருக்கும். இவங்க இதே சம்பளம் கேட்டு நின்று இருந்தாங்கன்னா, அதாவது இந்த கொரோனா காலத்தில் கூட்டி கொடுத்த சம்பளத்திலேருந்து இறங்கி வரமாட்டேங்கிறாங்க. 50 கோடி வாங்கினவங்க, சரி அன்றைக்கி வியாபாரம் இருந்தது, 50 கோடி வாங்கினோம், இன்றைக்கி வியாபாரம் இல்லை, ஒரு மினிமமாக ஒரு 15 கோடியோ 20 கோடியோ கேட்கலாம். அதெல்லாம் கிடையாது. கொடுத்தா கொடுக்காட்டி போன்னு வீட்டில் இருக்க வேண்டியதாங்க. இப்போ வீட்டில் இருக்கிறாங்க எல்லாருமே. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய நடிகர்கள் படங்கள் எந்த படம் இப்போ ஷூட்டிங்கில் இல்லை. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் சினிமா தான். ஆனால் எல்லா மொழியிலும் இதுதான் நிலைமைங்கிறது நான் கேள்விப்பட்டேன். அது ஒன்றும் வேறு வழியே இல்லை. தனித்திரையரங்குகள் வந்து எப்படின்னு சொல்லிட்டுனா, மல்டிப்ளெக்ஸ் திரையரங்குகளுக்கு தான் இன்றைக்கி மக்கள் வந்து பழகிட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு ட்ரெயின் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டுனா, நீங்கள் இப்போது சதாப்தி பாருங்கள், சதாப்தியில் வந்து புக் பண்ணி பாருங்கள். சதாப்தியில் வந்து ஃபஸ்ட் அந்த எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ் தான் ஃபுல்லாகும், அப்புறம் தான் அடுத்த கிளாஸு. நீங்கள் கோவை எக்ஸ்பிரஸ் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டுனா, நான் ஏசியில் யாருமே ஏற மாட்டாங்க, ரொம்ப மினிமமாக தான் ஏறாங்க. ஃபஸ்ட்டு ஏசி தான் ஃபுல்லாகுது. மக்கள் அந்த மாதிரி வாழ்ந்து பழகிட்டோம். அது மாதிரி தான் சினிமா தியேட்டரும். மல்டிப்ளெக்ஸ் இல்லைன்னா மட்டும்தான் சிங்கிள் தியேட்டருக்கு போகிறாங்கிறாங்க. அப்படி ஆகிப்போச்சு.
2026ல சினிமா மார்க்கெட் எப்படி இருக்குன்னா தியேட்டரோட பிசினஸ் எப்படி இருக்கும், மல்டிபிளெக்ஸுக்கு தான் எல்லாம் வராதுன்னு சொன்னீங்க. மல்டிபிளெக்ஸோட பிசினஸ் கரெக்டா இருக்கா, போதுமான அளவுக்கு வர்த்தகம் இல்லையா? மல்டிப்ளெக்ஸ் நீ மிகப்பெரிய சிரமத்தில் இருக்குங்கிறது தான் பேசிட்டு இருக்கிறோம். கண்டென்ட் படம் வந்தால் தான் எல்லாமே. தயாரிப்பாளர்கள் படங்கள் வெளியிட்டால் மட்டும்தான் மல்டிப்ளெக்ஸும் நீங்கள் ஓட்ட முடியும். இப்போ பாம்பேலலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பிவிஆர் உடைய அவங்களுடைய வருஷம் லாப நஷ்ட கணக்கு போட்டிருக்காங்க. தொடர்ந்து 4 வருஷமாக பிவிஆர் குரூப், ஏன்னா இந்தியாவிலேயே மிகப்பெரிய தியேட்டர் செயின் அவங்க தான். அவங்க இந்த 3 வருஷமாக 200 கோடி 300 கோடி லாஸ் தான் காட்டியிருக்காங்க. இவங்க சொல்கிறாங்க பேசும்போது, அவங்க அப்படி விற்கிறாங்க, பாப்கார்ன் இந்த விலைக்கு விற்கிறாங்க, அது இந்த விலைக்கு விற்கிறாங்க, இது இந்த விலைக்கு விற்கிறாங்கன்னு. எந்த விலைக்கு விற்றுனாலும் அது நஷ்டத்தில் போயிட்டு இருக்காது. சுந்தர்சி ரஜினி, சுந்தர்சி, கமல் ப்ரொடக்ஷன். ஆமாம், அதனுடைய காரணம் வந்து வெளிப்படையாக யாருக்கு தெரியல, ஏன் விலகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் அது வெளிப்படையாக தெரியல. தெரியாத பற்றி நான் ஒன்றும் கமெண்ட் அடிக்க விரும்பல. அது அப்படி இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. சரியான காரணம் என் காதுக்கு வரல. நான் வந்து இப்போ யோகத்தின் அடிப்படையில் பதில் சொல்கிறதுக்கு நான் விரும்பலை. 2026 பொங்கல் பண்டிகைக்கான படங்கள் எப்படி இருக்கு? இப்போ வந்து 2026 பொங்கலுக்கு வந்து ஜனநாயகன் 1, பராசக்தி 1, 23ஆம் தேதி அன்னைக்கு கருப்பு சூர்யாது, இந்த 3 படம் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜனவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரலுக்கு படமே தெரியல. ஏப்ரலுக்கு வேணால் ரஜினியுடைய ஜெயிலர் 2 வரலாம் மேபி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் படம் அந்த ஒன்று தான், வேறு எதுவும் கிடையாது. கமலஹாசன் படம் எதுவுமே அண்டர் ப்ரொடக்ஷன் கிடையாது. ஆச்சுங்களா? சிவகார்த்திகேயன் படம், பராசக்தி தான் முடிஞ்சது படம் இருக்குது. இனி ஷூட்டிங் போய் அடுத்த வருஷம் கடைசியில் தான் வரணும் அவருது. இந்த பக்கம் தனுஷ் படம் அதே மாதிரி தான், ஏதாவது ஒரு படம் வரலாம். சிம்பு கூட எதுவுமே அண்டர் ப்ரொடக்ஷனில் கிடையாது. 9ஆம் தேதி அரசு ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸ்டார்ட் தான் பண்ணுறாங்க, முடிக்கிறது எப்போ முடிப்பாங்க? ஆச்சா, அதனால ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அடுத்தது அந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும், பெரிய நடிகர்களுக்கு யாருக்கு படம் கிடையாது இந்த வருஷம். ஸோ அடுத்த வருஷம் 2026 தீபாவளி வரைக்கும், இந்த கேப்பில் ஜனவரியிலிருந்து வரைக்கும் பெரிய நடிகர்கள் படங்களே அநேகமாக இல்லை. அப்படியே வந்தாலும் ஒரு தனுஷ் படம் ஒரு படம், ஒரு ரஜினிகாந்த் படம் ஒன்று வரும், அவ்வளோதான் வரும். அந்த காலங்களில் பொங்கல் பண்டிகைன்னு எப்படி ஒரு 15 படங்கள்லாம் ரிலீஸ் ஆகும், இருக்கக்கூடிய தியேட்டர்கள்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறது இது வேறு, இதுக்கெல்லாம் ஒரே காரணம் தான், தயாரிப்பாளருக்கு லாபம் கிடையாது. தயாரிப்பாளர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை சந்திச்சிட்டாங்க. அதனால் யாருமே படம் எடுக்கிறதுக்கு வரமாட்டேங்கிறாங்க. சார் ஆனால் முன்பு பார்த்தீங்கன்னா சார், இந்த விஷால் சார், தனுஷ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை வச்சு டைரக்ட் பண்ண, ப்ரொடியூஸ் பண்ண ஆள் இல்லைன்னு சொல்லி அவங்களே ஓன் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி நிறைய படங்கள் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல. ஸோ இப்போ அது வந்து எப்படி இருக்குங்க சார்? அவங்க பண்ணுற ஐடியாவில் இருக்காங்க. இனி பண்ணி தான் ஆகணும். விஷால் தனுஷ் மட்டும் இல்லை, எல்லா நடிகரும் அவங்க சொந்த படம் பண்ணிக்க வேண்டிதான். அதுதான் நிலைமை. ஒன்றா சொந்த படம் எடுக்கணும், இல்லைன்னா அவங்க வந்து ப்ரொடியூசர் படம் எடுக்க சொல்லி எங்களுக்கு சம்பளம் வேண்டாம், படத்தினுடைய லாபத்தில் பங்கு வாங்கிக்கிறேன்னு வரணும். அப்போ தான் ஷூட்டிங் போவாங்க. நீங்க சொல்ற மாதிரி படத்தோட லாபத்துல பர்சன்டேஜ் படி பங்கு வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களோட மார்க்கெட் காலத்துல அவங்களுக்கான வருமானம் அவங்க எதிர்பார்த்தது இருக்காது. மார்க்கெட்டுங்கிறது எதை வச்சு நிர்ணயம் பண்ண, வியாபாரத்தை வச்சு தான் மார்க்கெட் நிர்ணயம் பண்ண முடியும் இல்லைங்களா? அப்புறம் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னு போட்டுக்கிட்டா வியாபாரத்துக்கு தகுந்த மாதிரி தான் சம்பளம் கொடுக்க முடியும். வியாபாரமே இல்லைங்கும் போது எப்படி சம்பளம் கொடுக்க முடியும்? வேற ஒன்றும் காரணம், ஓட்டிகிட்டே பெரிய வியாபாரம் வந்தது, பெரிய சம்பளம் கொடுத்தாங்க. வியாபாரம் இல்லை, தன்னை போல சம்பளம் குறைச்சி தான் வாங்கணும். இல்லை நீங்கள் சம்பளம் கம்மியாக தெரியுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜுக்கு வாங்க, பர்சன்டேஜில் போங்க. அதான் முதல்ல ஒரு பெரிய காரணம் சொல்லிட்டு இருந்தாங்க, எங்களுக்கு தியேட்டர் வந்து சரியாக கணக்கு வர்றது கிடையாது. இது ஒரு பெரிய பிளண்டராக சொல்லிகிட்டே இருந்தாங்க ரொம்ப வருஷமாக. நாங்களும் அது சகிச்சுக்கிட்டு இருந்தோம். இவங்க என்ன கணக்கு வராங்க, என்ன கணக்கு எங்கே போய் கண்டுபிடிச்சாங்க இப்போ சொல்கிறாங்களே இவங்க. அதாவது எல்லா வியாபாரத்துலையும் எங்கேயோ ஒரு இடத்துல தப்பு இதுக்கு தான் செய்யணும், இல்லைன்னு சொல்லவே கிடையாது. எந்த வியாபாரம் எடுத்துங்க, ஒரு 1000 பேர் வியாபாரம் பண்ணான்னா எவனோ 10 பேருக்கு தப்பு இருக்கும். அது மாதிரி சினிமாவிலும் எங்கேயோ 10 இடத்துல தப்பு இருக்கலாம். நான் இல்லவே இல்லை, நாங்கள் 100% கரெக்டுன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் அந்த ஒரு 10% தப்பு இருக்குதுங்கிறத வச்சுக்கிட்டு எங்கே பார்த்தா அந்த 10 தான் பிரதமர் காட்டுறீங்களோ ஒழிய, உங்களுடைய ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை நம்ம கட்டுப்படுத்தணும், நியாயமான செலவினங்கள் கொண்டு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க, இப்போ என்ன ஆகுதுன்னா, எங்களுக்கு வந்து சின்ன தியேட்டருக்கு, சின்ன ஊர்களில், ஒரு குன்னத்தூரோ ஒரு மொடக்குறிச்சியோ, கோயம்புத்தூர் பொறுத்தவரை நான் சொல்கிறேன், ஒரு சின்ன சின்ன ஊர்களில் இப்போ சின்ன படங்கள் யாருமே போடவே மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஊரில் வசூலே கிடையாது, நாங்கள் போட முடியல, ஏன்னா எங்களுக்கு வந்து அந்த கியூபுக்கு பணம் கட்ட வேண்டியது இருக்குது, கியூபுக்கு 15,000 நாங்கள் கட்டுறோம், இங்கே தியேட்டர் 10,000 தான் வருது, நாங்கள் இதுக்கு அந்த ஊரில் படம் போடுறோங்கிறாங்க. நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நாங்கள் கியூப்லேயும் பேசிட்டு தான் இருக்கோம், இந்த வாரத்தில் பேச தான் போகிறோம். சின்ன ஊர்களுக்கு நீங்கள் வந்து அந்த கியூப் சார்ஜ் கேட்காதீங்க, அப்போ தான் அந்த ஊர்கள் தியேட்டரில் ஓட்ட முடியும். இல்லை ஒரு மினிமம் சார்ஜ் கேளுங்க, ஒரு 2000 1500 கேளுங்க அப்படின்னு அவங்ககிட்டயும் பேச்சுவார்த்தை வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, திரையரங்கு உரிமையாளர் சங்கத்தின் சார்பில் எந்தெந்த வழியிலலாம் தியேட்டர்களை வந்து
உயிர்ப்பித்து வச்சிருக்க முடியுமோ அதுக்குள்ள வழியெல்லாம் இப்போ நாங்கள் தேடிட்டு தான் இருக்கிறோம். இப்போ நாங்கள் அதுக்காக தான் இந்த மீட்டிங்கை ஒரு கண்டிப்பாக வந்து தமிழ்நாட்டில் இருக்க சின்ன திரையரங்களுக்கு இந்த கடந்த 6 மாதமாக நிறையா சின்ன திரையரங்கள் ஷோ பிரேக்கு இல்லைன்னா 2 வாரம் ஓட்ட மாட்டாங்க, 3ஆம் வாரம் 1 வாரம் மட்டும் ஓட்டுவாங்க, பெரிய அது நடந்துட்டு இருக்குது. அப்படி வேண்டான்னு இந்த கியூப் சார்ஜ் தான் உங்களுக்கு சிரமமாக இருக்குதா அவங்ககிட்ட பேசியிருக்கிறோம். இந்த வாரம் அவங்ககிட்ட ஒரு மீட்டிங் வச்சுருக்கோம். அவங்க கூட உட்காந்து இந்த கியூப் சார்ஜை குறைக்கிறது எங்களுடைய முதல் வேலை. பெரிய ஹீரோகளுக்கு சொல்கிறது தயாரிப்பாளரை நல்லபடியாக வச்சுட்ருங்க. தயாரிப்பாளரை தயாரிப்பாளர் தான் வந்து சினிமாவுக்கு தூண். அவங்க தான் வந்து சினிமாவுடைய ஆணி பேர். அவங்கள வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ண மாதிரியே மறுபடியும் வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் செய்யாதீங்க. ஏற்கனவே எக்ஸிஸ்டிங் தயாரிப்பாளர்கள் ஒரு ஆர்பி சௌத்ரியோ ஒரு லட்சுமி மூவ் மேக்கர்ஸோ இல்லை இப்போ படம் எடுத்துகிட்டு இருக்கிற ட்ரீம் வாரியரோ அந்த பக்கம் பிரின்ஸ் பிக்சர்ஸோ ஒரு சத்யஜோதி ஃபிலிம்ஸோ ஒரு லலித் படம் எடுத்துகிட்டு இருக்கார் அவரோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்கிற தயாரிப்பாளர்கிட்ட உங்களுக்கு நம்ம போய் உட்காந்து பேசி தயாரிப்பாளர்கிட்ட சதவீத அடிப்படையில் நீங்கள் படம் பண்ணுங்கள். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை அவங்களை பேர் பண்ண சொல்லுங்கள். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை நீங்கள் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்குது. இந்த மாதிரி அனாவசிய செலவுகளை குறைங்க. நான் சொல்ல ஒரு ஹீரோவோ ஒரு ஹீரோயினோ ஒரு நீங்கள் வந்து சம்பளம் வாங்குங்க. ஆனால் மற்ற செலவுகள்லாம் தயாரிப்பாளர் ஒன்றும் இல்லை. ஒரு கேரவன் வருது, நீங்கள் கேரவன் கொண்டு வாங்க, உங்கள் காரை கொண்டு நிறுத்திட்டு அதில் போய் உட்காந்துங்க. முதல்ல வந்து ஹீரோவுக்கு மட்டும் கேரவன் கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஷூட்டிங் போனீங்கன்னா 15 ஹீரோ லைனாக நிற்குது கேரவன். ஒரு கேரவன் என்ன வாடகை? ஒரு நாளைக்கு 5000 மினிமம் வைங்க. 15 கேரவன் நினைச்சுன்னா அதில் 1.5 லட்சம் செலவாது இல்லையா? ஒரு படத்தினுடைய ஷூட்டிங் 100 நாள் இருந்தால் 1.5 கோடி அதுலேயே போயிடும். அப்போ எந்தெந்த விதத்துலாம் தயாரிப்பாளர் தலையில் வந்து பாரம் எடுத்து பாருங்கள். இந்த கேரவனில் நான் என்னங்கிறேன், நீங்கள் சம்பளம் இப்போ நாம் இருக்கிறோம், ஒரு ஆஃபீஸ்க்கு வேலைக்கு போகிறோம், நம்ம 2 வீலர் தான் போகிறோம் இல்லையா? அங்கே போய் நம்ம வந்து என்ன வேணுமாலும் நம்ம சம்பளத்துக்கு தான் நம்ம பண்ணுறோம். ஆனால் சினிமாவில் மட்டும் அப்படி இல்லை. சம்பளம் தனியாக வாங்கிக்குவோம். எங்களுடைய எக்ஸ்ட்ரா செலவு, சாப்பாட்டு செலவில் இருந்து, டிரைவர் பேட்டாவிலிருந்து, பெட்ரோல் செலவில் இருந்து, ஹேர் ட்ரெஸ்ஸருடைய பேட்டா வரைக்கும், ஒரு பவுன்சர் பேட்டா வரைக்கும் எல்லாமே தயாரிப்பாளர் தலையில் கட்டுறீங்க. அதையெல்லாம் நிறுத்துங்க. சம்பளம் வாங்கிக்கங்க, படத்தில் நடிங்க, தயாரிப்பாளர் படம் எடுக்கட்டும். இந்த பேட்டா வகைகளை முன்னணி நடிகர்கள் முன்னணி டெக்னீஷியன் எல்லாமே அதையெல்லாம் அது சம்பளம் தனியாக பேட்டா தனியாங்கிறது உலகத்தில் அதிசயமாக சினிமா தொழிலில் மட்டும்தான் இருக்குது. வேறு எந்த தொழிலையும் கிடையாது. இப்போ நாங்கள் ஒரு சினிமா தியேட்டர் நடத்துகிறேன், ஒரு பனியன் கம்பெனி நடத்துகிறாங்க, எத்தனையோ ஒரு மளிகை கடை நடத்துகிறாங்க. எங்கேயாவது சம்பளம் தனியாக பேட்டா தனியாக கொடுத்துட்டு இருக்காங்களா? கொடுப்பாங்க. பேட்டா எங்கே கொடுப்பாங்கன்னா எக்ஸ்ட்ரா டைம் ஒர்க் பண்ணாங்கன்னா பேட்டா கொடுப்பாங்க. இது அப்படி இல்லை, 8 மணி நேரம் வேலைக்கே பேட்டா. இப்போ முதல்லலாம் பார்த்தீங்கன்னா சினிமா மட்டும்தான் ஒரே என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து நிறைய என்டர்டைன்மெண்ட் சோர்ஸ்லாம் மாறிச்சு, சோஷியல் மீடியா, யூடியூப் அதுக்குன்னு மாறி இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டென்ட் அவங்க கொடுத்துட்றாங்க. இப்போ வர படங்களும் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல பார்க்குற ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாதிரி தான் படங்களும் நிறையா வருது, லோ பட்ஜெட் படம்லாம். இதெல்லாம் வந்து சினிமா வந்து அந்த ஆடியன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணால் தானே அவங்க மறுபடியும் சினிமாவை நோக்கி வர முடியும். அதுக்கான படங்கள் வர மாட்டேங்குது. அதுதான் முதல் நீங்கள் சொல்கிறது மெயின் பாயிண்ட். அதுதான் எப்படின்னா ஒரு சின்ன படம் எடுக்கிறவங்க கூட அந்த படனுடைய கதை கருவில் வந்து கவனம் செலுத்தி படம் எடுக்கிறாங்க. இவங்க அப்படி இல்லை. இவங்க என்ன பண்ணுறாங்க, நடிகர்களுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதுகிறாங்க. நீங்கள் கதைக்கு தகுந்த நடிகர்கள் போட்டுட்டு இருந்த காலம் போய் இப்போ முதல்ல வந்து படம் எடுக்கும்போது ஏவிஎம் செட்டியாரோ ஒரு நாகரெட்டியோ படம் எடுத்துன்னா எங்கள் வீட்டு பிள்ளை டைப் படத்துக்குன்னா எம்ஜிஆர் போடுவாங்க, பாகபிரியன் மாதிரி டைப் படத்துக்குன்னா சிவாஜி கணேசன் சார் போடுவாங்க. ஸோ கதைக்கு தகுந்த நடிகர்கள் தேர்ந்தெடுத்தாங்க. நீங்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் இடத்துலேயே பாருங்கள். அதாவது ஆக்டருக்கு படத்தினுடைய நடிப்புக்கு ஸ்கோப் இருக்கிற படத்தில் கமலஹாசன் போடுவாங்க, சண்டை காட்சிகள் மற்ற ஸ்கோப் இருக்கிற இடத்துல ரஜினிகாந்த் போடுவாங்க. இப்போ அப்படி இல்லை. எல்லாருமே தன்னுடைய வீர தீர செயல், துப்பாக்கி உண்டை கையில் பிடிக்கணும், ரயில் மேலே ஏறி ஓடணும், எல்லாம் இந்த கிராஃபிக்ஸ் அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் இவங்களுக்கு தகுந்த மாதிரி கதை எழுதணும். அந்த நடிகர் படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த குழந்தையே நீ தான், அந்த மாதிரி அதுதான் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கு. தமிழ் சினிமாவினுடைய அப்பட்டமான உண்மையை சொன்ன படம் தான் அந்த நடிகர். அந்த படம், அந்த படத்தினுடைய பேர் நடிகர் இல்லை, அந்த படத்து பேர் மகாநடி. அந்த மகாநடிகனுடைய அந்த படத்தினுடைய உண்மையிலேயே அந்த படத்தினுடைய டைரக்டர் நான் பாராட்டுறேன். 10 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய நிகழ்ச்சி அந்த படத்திலேயே சொல்லிட்டார் அவர். சன் பிக்சர்ஸ் வந்து ஏதாவது 1-2 படம் தான் வருஷத்துக்கு எடுக்கிறாங்க. அவங்களுமே அப்படி தான். லாபம் இல்லை, ஏவிஎம் மாதிரி தான் அவங்களும். லாபம் இல்லைன்னா யார் எந்த தொழில் பண்ணுவாங்க? இப்போ ஒரு சேட்டலைட் சேனல் நடத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிச்சுன்னா, சேட்டலைட் சேனலில் லாபம் வரல, ஒரு நியூஸ் பேப்பர் நடத்திட்டு இருக்காங்கன்னா அது லாபம் இல்லைன்னு தன்னை போல அந்த பத்திரிக்கை நிறுத்திடுவாங்க. ரீரிலீஸ் வந்து சில படங்கள் தான் ஓடுது, ஏதாவது 1-2 படங்கள் தான் ஓடுது. இப்போ ரீரிலீஸ் எனக்கு தெரிஞ்ச சமயத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்த படங்களில் ஒரு கர்ணன் ஓடிச்சு, ஒரு 1001 ஓடிச்சு, இந்த பக்கம் விஜய் பார்த்தா ஒரு கில்லி ஓடிச்சு, அந்த இது சச்சின் ஒரு மாதிரியாக பரவாயில்லாமல் போச்சு.
ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா படத்தினுடைய ஸ்டாண்டர்ட்னு வச்சு பார்க்கும்போது குஷி ரொம்ப ஸ்டாண்டர்டான நல்ல படம், அது ஓடல. இப்போ நீங்க இருக்கிற 3 முயற்சினால 2026 நிறைய படங்கள் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்க முடியும் நம்புறேன். நம்புறேன், நான் கண்டிப்பாக நம்புறேன். ஏன்னா தயாரிப்பாளர்களும் அதுக்கு இனிமேல் நாம் இப்படி தான் செய்ய முடியும்னு வர்றாங்க. இப்போ நாங்கள் 3 செக்டார் உட்காந்து தான் பேச போகிறோம். தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள், திரையரங்குகள் 3 செக்டார் உட்காந்து இந்த பேசி 2026 புது வருஷத்தில் கண்டிப்பாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்குள்ள முயற்சிகளை பண்ணுறோம். அப்புறம் எங்களால் முயற்சி தான் பண்ண முடியும். முடிவு இறைவன் கையில் தான். அந்த மாதிரி தான் நாங்கள் நினைக்கிறோம். நிச்சயமாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு விடிவு காலம் 2024 பிறகுன்னு நம்புகிறோம். நடிகர்கள் வந்து தங்களது பார்த்து சேலரி குறையுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் கண்டிப்பா. இப்போது சேலரி குறையுதுங்கிறது வந்து எதை வச்சு நம்ம வந்து போடுறோம்? அதை சொன்னேன். வியாபாரமானால் நீங்கள் நிறைய சேலரி கேட்குறீங்க, நியாயம் இருக்குது. வியாபாரமே இல்லைங்கும் போது சேலரி குறையுது நீங்கள் பேசுவீங்க, என்ன நியாயம் இருக்குது? வியாபாரமே இல்லை, அவன் எப்படி சம்பளம் கொடுமா ப்ரொடியூசர்? அவங்களுடைய நிலைமை நினச்சி பாருங்கள். எல்லா டெக்னீஷியன் எல்லாம் சேர்ந்து தான் சொல்கிறேன். நடிகர், டைரக்டர், ஹீரோயின், வில்லன் எல்லாத்தையும் வச்சு சொல்கிறேன் நான். ஆனா இப்ப நீங்க வந்து சொல்றது முக்கிய கூட்டம்ங்கிறது வந்து நடிகர் சம்பளம் தான் சொல்றீங்க. ஏன் நிறைய புது முகங்கள் இருக்காங்க, வளர்ந்து வர ஹீரோக்கள், சின்ன சின்ன ஹீரோக்கள் இருக்காங்க, அவங்கள வச்சு ஏன் அந்த தயாரிப்பாளர்கள் முன்னெடுக்க மாட்டேங்கிறாங்க? இந்த மக்கள், பெரும்பாலான மக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க அந்த மாதிரி புதுமுக படம் மட்டும் தியேட்டர் பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்க இந்த முன்னணிகள் 10 பேர் நடித்தா மட்டும்தான் தியேட்டர் பக்கம் வர்றேங்கிறாங்க. என்ன பண்ண சொல்கிறீங்க? ஆமாம், நீங்கள் இந்த மாதிரி புது மத வச்சு படம் எடுக்கிறீங்க பற்றி உங்களுக்கு பக்கமே வரணும். இப்போ எத்தனையோ புது படங்கள் வருது, எல்லாமே நல்ல படங்கள். நான் சொல்ல, அது புது நடிகர்கள் நடித்த படங்கள் வந்து அப்புறம் நடிகர்கள் நடிக்கிறான்னு வைங்க, 2 படம் ஓடிடுச்சுன்னு வைங்க, அவங்க உடனே 50 லட்சம் வாங்க நினைவு உடனே வந்துட்டு 5 கோடி கொடுன்னு கேட்குறாங்க. இப்போ சமீபத்தில் கவின் ஒரு ஹீரோ வந்துருந்தார், அவர் படம் ஒரு 2 படம் ஓடிச்சு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய சம்பளம் 5 கோடி அப்படிங்க. இப்போ 2 படம் மறுபடி இப்போ சுமாராக போச்சுன்னு வைங்க, கம்மிட்டு இருந்துக்குவாங்க. அவங்கெல்லாம் மாறணும். எப்படி மாறணும்னா, நாம் வந்து சினிமாவுக்குள்ளே வந்தோம். இப்போ உங்களுக்கு தெரியும், சிவகார்த்தியனே சொல்லியிருக்காரு, 5000 சம்பளத்துக்கு நான் காம்பேரிங் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அவர் 50 கோடி வாங்குறாரு. நான் கோடி வாங்குறது தப்பு சொல்லவே கிடையாது. என்ன காரணம்னா, அவருடைய திறமை, அவர் படங்கள் வியாபாரமாகுது, வாங்குறாரு. ஆனால் இந்த சர்வசந்தர் நாகேஷ் சொல்கிற மாதிரி தான், அந்த கோட்டு, பழைய கோட்டு இருக்குங்க வந்து ஞாபகம் இருக்கணும். இப்போ நாங்கள் இருக்கிறோம்னா நாங்கள் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது நாங்களும் ஞாபகம் இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து சினிமாவிலேயே வந்து ஹீரோக்கள் நினைக்கணும். நம்ம இன்றைக்கி சம்பளம் ஜாஸ்தியாக இருக்குது, வியாபாரம் நல்லா இருந்துட்டு இருந்தது, தயாரிப்பாளர் சம்பளம் கொடுத்தாங்க, இப்போ வியாபாரம் சரியில்லை, நம்ம குறைச்சிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு அவங்க வரணும். இப்போ வந்து ஒரு நடிகருக்கு அதிகபட்ச சம்பளம் இவ்வளோதான் கொடுக்கணும்னு அப்படி நிர்ணயம் பண்ணுற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கு? அதிகபட்ச சம்பளம்னு எதை வச்சு நிர்ணயம் பண்ணுவீங்க? இப்போ அதிகபட்ச சம்பளம் வாங்கணும், எல்லாரும் வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம தான் சொல்லணும். உங்ககிட்ட இவ்வளோதான் அதிகமாக கொடுக்கணும், அதுக்கு மேலே நம்ம கொடுக்க அதுக்கு ஒரு கணக்கே சொல்ல முடியாது. அவர் என்ன பேர், அந்த ஹீரோ, நான் 250 கோடி கொடுத்தாலும் என் படத்தை ஓடும் அப்படிம்பாரு. நீங்கள் எங்கே போய் லிமிட் பண்ணுவீங்க? பண்ண முடியாது. உண்மையான தீர்வு பர்சன்டேஜ் லாபம் அதுதான் நடக்கும். ஆனா முன்பு இந்த பெரிய ஹீரோக்கள் படம் நஷ்டம் அடையும் போது அவங்க மேல போடல, அவங்கள உட்கார்ந்து பஞ்சாயத்து பண்ணி, அது எந்த ஹீரோவும் வாங்க கொடுக்கல. ஒரே ஒரு ரஜினிகாந்த் கொடுத்தாரு, கமலஹாசன் தான் அந்த மும்பை எக்ஸ்பிரஸ் படம் பிடிச்சி அந்த படத்துக்கு கொடுத்தாரு. இந்த மாதிரி 1-2 படங்களுக்கு நடந்திருக்குது. ரஜினிகாந்த் 2-3 படத்துக்கு கொடுத்தாரு அந்த மாதிரின்னு. அது கேஸ் எல்லாம் போட்டு கொடுக்கல, அவங்களா வந்து கொடுத்தாங்க. அது வந்து கேஸோ இதை பண்ண எப்படி கேஸ் போடுறதுக்கு நம்மளுக்கு என்ன ரைட் இருக்குது? அவங்க சம்பளம் வாங்கி நடிச்சிட்டு போகிறாங்க, கேஸ் எல்லாம் போட முடியாது.